வால்பாறை டு அதிரப்பள்ளி. வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளிக்கு சுமார் ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் வரும். நாங்கள் வால்பாறையில் மதியம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு 1 மணிக்கு கிளம்பணும். வால்பாறையிலேருந்து வரக்குள்ள ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குற அந்த ஸ்பாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சோலையார் டேம் தான். இந்த சோலையார் டேமில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தண்ணி எதுவும் வரல, சும்மா சோனு கிடக்குது சோலையார் டேமு. மான்சூன் ஸ்டார்ட் ஆகி இதுக்கப்புறம் மழை அதிகமாக பெஞ்சால் எப்பயாவது அந்த டேமில் தண்ணி திறந்து விடுவாங்களாம். வால்பாறையிலேருந்து கிளம்பி நாங்கள் ஃபஸ்ட்டு கிராஸ் பண்ண செக் போஸ்ட் தமிழ்நாடு செக் போஸ்ட் தான். தமிழ்நாடு செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மலக்கப்பாறான்ற இடத்துல வந்து கேரளாவோட செக் போஸ்ட் வரும். அங்கே நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து என்ட்ரி பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பை வாங்கிட்டு கிளம்பிடலாம். அதான் செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணிட்டு வேண்டாம் இதுக்கு மேலே இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லிப்பை தூக்கி போட்டிங்கன்னா கீழே போனால் மாட்டிக்குவீங்க. அந்த ஸ்லிப் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் கீழே ஒரு செக் போஸ்ட் இருக்கும், கேரளா செக் போஸ்ட்டு. அங்கே போய் அந்த ஸ்லிப்பை காட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். சப்போஸ் ஸ்லிப் இல்லைன்னா உங்களுக்கு ஃபைன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரீல்ஸ் எல்லாம் பார்க்கல அதிரப்பள்ளி ஃபாரஸ்ட் பார்க்கறதுக்கு சூப்பராக ஜாலியாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ரியல் எப்படி தான் இருந்தது. ரியாலிட்டியில் அந்த காடு வந்து நீ இன்னைக்கு செக் போஸ்ட்டை தாண்டிடுவியா அப்படின்னு கேட்கும். ஏன்னா அந்த காடு அந்தளவுக்கு ஒரு டீப் ஃபாரஸ்ட். அந்த டீப் ஃபாரஸ்ட்டே வந்து நம்மளை பயமுறுத்தும். 10வது குறைச்சலுக்கு யானை சாணி வர அங்கேயும் செதறி போய் கிடக்கு. நாங்களே அள்ளு கிளம்பி போயிட்டு இருந்தோம். அள்ளு கிளம்பி போயிட்டு இருக்க நேரத்துலேயே வந்து இன்னொருத்தர் அள்ளு இன்னும் கிளம்புற மாதிரி முன்னாடி யானை இருக்கு ப்ரோ, பார்த்து பத்திரமா போங்க அப்படின்ட்டு போயிட்டான். எங்கடா யானைன்னு சொல்லாமலே போயிட்டான். நாங்கள் போகிற டர்னிங்லாம் இங்கே நிற்குமா அங்கே நிற்குமான்னு பயத்திலே போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போய் எங்கடா யானைன்னு கேட்டால் இங்கே எங்கேயுமே யானை இல்லைடா அப்படின்ட்டானுங்க. சரி ரைட்ரா, தனியாக போனால் தானே யானை குறுக்க வரும், ஒரு கார் பின்னாடியே போவோம்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு காரை பிடிச்சி அந்த காரு பின்னாடியே போயிட்டு இருந்தோம். கடைசியில் நாங்கள் யானையை பார்த்தோம். எங்கே தெரியுமா மகேஷ் பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் எல்லாம் காரு பைக்கில் நிறுத்திட்டு கீழே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. என்னடா வேடிக்கை பார்க்குறீங்கன்னு எட்டி பார்த்தா உள்ள யானை. என்னடா யானை மெஞ்சிட்டு அது அசால்ட்டாக நின்றுருக்கீங்கன்னு பார்த்தா அது யானை குட்டி கைஸ். யானை சாணிக்கு யானை குட்டி எவ்வளோ பரவாயில்லன்னு யானை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஒன்ஸ் டீப் ஃபாரஸ்ட்டை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த பிரிட்ஜை தான் பார்த்தோம். இந்த பிரிட்ஜிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு தண்ணி போகுது. பிரிட்ஜில் 4 ஃபோட்டோ வீடியோன்னு எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம் கைஸ். கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று வந்துச்சு. அதுதான் வந்து சாப்ரா வாட்டர் ஃபால்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு முன்னாடி இருக்க ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ். இது மான்சூனில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். சாப்ரா வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்த்துட்டு டீ குடிச்சிட்டு உழப்பிட்டு அப்படியே மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி போனோம். அதிரப்பள்ளி போனால் 6 மணிக்கே க்ளோசிங்கிட்டாங்க. சரி இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாதரா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் ரூம் எடுத்து ரெஸ்ட்டை போட்டோம். மறக்காமல் இந்த மாதிரி மோர் கண்டென்ட்டுக்கு என்னை ஃபாலோ பண்ணி ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க கைஸ்.